வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 பொது தமிழ் இலக்கியம் அதில் 8 தொகை 10 பாட்டு நூல்கள் பார்க்கலாம். இதெல்லாமே ஓல்டு புக்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் கொஸ்டின், சங்க நூல்கள் என போற்றப்படும் நூல்கள் யாவைன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் 8 தொகை 10 பாட்டு தான் கரெக்டான ஆன்சர்ஸ். சங்க நூல்கள் என போற்றப்படும் நூல்கள் 8 தொகை 10 பாட்டு நூல்கள். அடுத்து, 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல் எது? குறுந்தொகை, ஐங்குறுநூறு, நற்றிணை, பதிற்று 10. ஆன்சர் நற்றிணை. 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல் நற்றிணை. அடுத்த கொஸ்டின், நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மாறன் வழுதி தான் ஆன்சர், மற்ற எல்லாமே தவறானது. பெருஞ்சேரல் இரும்பொறை, சேரன் செங்குட்டுவன், குலோத்துங்க சோழன் இவரெல்லாம் தவறான ஆன்சர். நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் மாறன் வழுதி. அடுத்து, நற்றிணை பாடல்களை பாடியோரின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 275. நம்ம இங்கே ஆன்சர் ஆப்ஷன்ஸை ரெட்டில் கொடுத்துருக்கோம். அடுத்து, பிரித்து எழுதுக. குறுந்தொகை. குறுந்தொகையை பிரித்து எழுதுனா குறுமை கூட்டல் தொகை குறுந்தொகை. அடுத்து, கீழ்கண்டவற்றில் குறைந்த அடிகளால் பாடப்பட்ட தொகுப்பு எது? சிறுதொகை, கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை. குறைந்த அடிகளால் பாடப்பட்ட நூல் குறுந்தொகை. அடுத்து, குறுந்தொகையை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியர், ஊரிக்கோ, நக்கீரர், மூவாதியார். இதில் ஆன்சர் ஊரிக்கோ. குறுந்தொகையை தொகுத்தவர். குறுந்தொகையில் வரும் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார். அதுதான் ஆன்சர். அடுத்து, பிரித்து எழுதுக. ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறுவை பிரித்து எழுதணும் அப்படின்னா 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 ஐங்குறுநூறு. அடுத்த கொஸ்டின், 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட அகவர் பாக்களால் தொகுக்கப்பட்ட அகப்பொருள் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐங்குறுநூறு. 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட அகவர் பாக்களால் தொகுக்கப்பட்ட அகப்பொருள் நூல் ஐங்குறுநூறு. அடுத்து, ஐங்குறுநூறில் ஒவ்வொரு திணைக்கும் உரிய பாடல்கள் 100 பாடல்கள். அடுத்த கொஸ்டின், ஐங்குறுநூறில் குறிஞ்சி திணை பாடல்களை பாடிய புலவர் யார்? ஐங்குறுநூறில் குறிஞ்சி திணை பாடல்களை பாடிய புலவர் கபிலர். ஐங்குறுநூறில் முல்லை திணை பாடல்களை பாடியவர் பேயனார். முல்லை திணை பாடல்களை பாடியவர் பேயனார். அது ஆன்சர். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.